This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். மக்கள் தொகை ஊக்குவிப்பு. சீரியஸாக இறங்கும் ஆந்திரா. ஆளும் கட்சி எம்பி அறிவித்த சலுகையை பாருங்கள். மக்கள் தொகை கூடுவது நல்ல விஷயம்தான் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறி வரும் நிலையில் மகப்பேறு விடுப்பு தொடர்பாக சில சலுகைகள் அறிவித்துள்ளனர். அதேபோல அவரது கட்சியின் விஜயநகரம் எம்பியான கரிச்செட்டி அப்லா 3வது பெண் குழந்தை பெற்றால் 50,000மும் ஆண் குழந்தை என்றால் பசு மாடும் பரிசாக அளிப்பேன் என அறிவித்துள்ளார். மக்கள் தொகை வளர்ச்சியை அதிகரிக்க வேண்டும் என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பேசி வருகிறார். அண்மை காலமாகவே மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகரிப்பது தொடர்பாக மிகவும் தீவிரமாக பேசி வரும் சந்திரபாபு நாயுடு மக்கள் தொகையை ஊக்குவிக்க சிறப்பு திட்டங்களை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்று பேசி வருகிறார். அண்மையில் டெல்லியில் பேட்டி அளித்த சந்திரபாபு நாயுடு கூறுகையில், உலகில் பல நாடுகள் வயதான மக்கள் தொகையுடன் போராடி வருகின்றன. தென் மாநிலங்களும் மக்கள் தொகை வளர்ச்சியை ஊக்குவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். குடும்ப கட்டுப்பாட்டை ஊக்குவிக்கும் நான் தற்பொழுது நிலைப்பாட்டை மாற்றியிருக்கிறேன். அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்பவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். மக்கள் தொகை அதிகமாக இருப்பது நல்லதுதான். வயதான மக்கள் தொகை ஒரு பிரச்சனை. ஐரோப்பா, ஜப்பான் மற்றும் சீனாவில் வயதான பிரச்சனை உள்ளது. வட இந்தியா, பீகார் மற்றும் யூபியில் மக்கள் தொகை ஒரு பிரச்சனையாக இருக்கும் என நினைத்தோம். ஆனால் அது வரவேற்கத்தக்க அறிகுறி. மக்கள் தொகை பெருக்கம் முக்கியம். நமக்கு தேவையானது மக்கள் தொகை மேலாண்மைதான் என்று பேசியிருந்தார். மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஆதரவாக சந்திரபாபு நாயுடு பேசிய நிலையில் அவரது கட்சியை சேர்ந்த எம்பி கலிச்செட்டி அப்லா 3வது குழந்தை பெற்றால் பரிசு தொகை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியிருப்பதாவது, 3வதாக பெண் குழந்தை பெற்றால் 50,000 வழங்கப்படும். ஆண் குழந்தையாக இருந்தால் பசு மாடு பரிசாக கொடுப்பேன் என்று எம்பி ஊதியத்தில் இருந்து இந்த ஊக்கத்தொகையை அறிவிப்பேன் என்றார். ஆந்திர எம்பியின் இந்த அறிவிப்பு சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவர்கள் எம்பியின் இந்த பேச்சு அடங்கிய வீடியோவை சமூக வலைத்தளங்களில் அதிகம் பகிர்ந்து வருகிறார்கள். விஜயநகர எம்பியான கரிச்செட்டி மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த அறிவிப்பை வெளியிட்டார். முன்னதாக கடந்த சனிக்கிழமை ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். சந்திரபாபு நாயுடு பேசுகையில், பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு பேறு காலத்தில் வழங்கப்படும். எத்தனையாவது குழந்தை என்பதை கணக்கில் கொள்ளாமல் எந்த விடுப்பு வழங்கப்படும் என்றார். தற்பொழுது வரை 2 குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும் வரை மட்டுமே மகப்பேறு விடுப்பு வழங்கப்படும். அதன் பின் வழங்கப்படாத நிலையில் இருந்த நிலையில் இது புதிய அறிவிப்பை சந்திரபாபு நாயுடு வெளியிட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.